பஸ் வண்டிகளில் பயணச்சீட்டு வழங்கும் சட்டத்தை நாளைய தினம் முதல் கட்டாயமாக்க மேல் மாகாண வீதி போக்குவரத்து பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை தெரிவித்துள்ளது. அது தொடர்பிலான சோதனை நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படவுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேல் மாகாணத்தில் பயணிகள் போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் சகல பயணிகளுக்கும் அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து பயணச்சீட்டு வழங்குவது கட்டாயமாகும். தற்போது சட்டமாக உள்ள போது நடைமுறைப்படுத்தப்படாத பயணச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ளாத பயணிகளுக்கு தண்டப்பணம் விதிக்கும் நடைமுறை நாளை முதல் அமல்படுத்தப்பட உள்ளது. இந்நிலையில் பயணச்சீட்டுகள் வழங்குவதில் பஸ் நடத்துனர்களுக்கிடையில் தவறுகள் காணப்படுவதாக இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் குறித்த தீர்மானத்தை எவரும் தவிர்க்க வேண்டாம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சாதாரணமாக எமது பஸ் வண்டி சேவையாளர்களிடம் பயணச்சீட்டுகளை வழங்கியுள்ளோம். அவர்களின் பொறுப்புதான் பயணிகளுக்கு பயணச்சீட்டை வழங்குவது. எந்த வகையிலும் அது கடினமான விடயம் அல்ல. ஒரு சில பிரயோக ரீதியிலான பிரச்சனைகள் உள்ளன. காலை மற்றும் மாலையில் கூடுதலான பயணிகள் பஸ் வண்டியில் பயணிப்பதால் ஒரு சில தவறுகள் ஏற்படலாம். அதனை தவிர்க்க முடியாது. நாம் பயணச்சீட்டுகள் வழங்குவதை தவிர்க்க முடியாது. பயணிகளும் பயணச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். பயணச்சீட்டு விநியோகம் கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளமை குறித்து பொதுமக்கள் இவ்வாறு கருத்து வெளியிட்டனர். இந்நிலையில் பயணிகள் போக்குவரத்தில் ஈடுபடும் முச்சக்கர வண்டிகளை கட்டாயம் பதிவு செய்வது நாளை முதல் கட்டாயம் என வீதி போக்குவரத்து பயணிகள் அதிகார சபை தெரிவித்துள்ளது. குறித்த சட்டம் நடைமுறைப்படுத்துவது குறித்து அரசாங்கத்தை பாராட்டுவதாக முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. வீதி போக்குவரத்து அதிகார சபைக்கு நாம் நன்றி தெரிவிக்கின்றோம். திசை காட்டி அரசாங்கத்தின் நடைமுறை ரீதியிலான மாற்றத்திற்கும் ஜனாதிபதிக்கும் எமது நன்றியை தெரிவிக்கின்றோம். பயணிகள் முச்சக்கர வண்டி சேவையை முறையாக முன்னெடுப்பதற்கு அரசாங்கம் மேற்கொள்ளும் தலையீட்டை நாம் பாராட்டுகின்றோம். மேல் மாகாணத்தில் வாடகை முச்சக்கர வண்டி சேவை முறையாக முன்னெடுக்கப்படுவது யதார்த்தமாகும் என நான் நினைக்கின்றேன். எதையாவது குறிப்பிட்டு இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் தரப்பு அன்றும் இன்றும் இருக்கின்றது, நாளையும் இருக்கும். அது பிரச்சனை அல்ல. அரசாங்கம் தெளிவான பதிலை வழங்கி இதனை யதார்த்தமாக்க வேண்டும். நாட்டில் உள்ள சகல முச்சக்கர வண்டிகளையும் பதிவு செய்யுங்கள். மேல் மாகாணத்தில் இந்த செயல்பாட்டுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குகின்றோம்.